கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளே. தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ். அத்தியாயம் 20. ஜானகி மற்றும் சௌமியாவிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்ட இருவரும் வெவ்வேறு மனநிலையில் இருந்தனர். வரும்பொழுது 10 பாட்டியிடம் பேசிக்கொண்டே வந்த விஷ்ணுவின் மனமோ இப்பொழுது முழுவதுமாய் சௌமியின் நினைவில் திளைத்திருந்தபடியால் அமைதியாகவே வண்டியை செலுத்தி கொண்டிருந்தான். பத்மாவதி அவரின் அருமை மருமகள் ஜானகி என்ன முடிவெடுப்பாளோ என்றும் அவரின் ஆரோக்கியத்தை பற்றிய கவலையில் சற்றே ஓய்ந்திருந்தார். பாட்டியின் முகத்தை வைத்தே அவர் ஏதோ யோசனையில் இருக்கிறார் என்று புரிந்தது. இருக்கையை சற்று பின்னே நகர்த்தி அவர் சாய்வாக அமர்ந்து கொள்ள உதவினான். பத்மாவதிக்குமே அவர் இருந்த மனநிலையில் அது மிகவும் தேவையான ஒன்றாக இருந்தது. பாட்டி கண்ணயர்ந்ததை உறுதிப்படுத்தி கொண்டவன் தன் எண்ணங்களை ஆட்கொண்டிருந்த மங்கையின் நினைவில் தத்தளித்து கொண்டிருந்தான். இன்று அவர்களுக்குள் நடந்த அழகான காதல் காட்சிகள் அந்த காதல் கல்வனை இம்சித்தது. போதும் சோமி, இந்த போராட்டம் சீக்கிரமே என்கிட்ட வந்துரு. இதுக்கு மேலே என்னால் உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. உன் மனசில் நான் தான் இருக்கேன்னு இன்னைக்காவது புரிஞ்சுதா உனக்கு? உனக்கு எப்படியோ தெரியல, ஆனால் உன்னை இப்படி பக்கத்தில் பார்த்ததுலேருந்து இனிமேலும் நல்ல பையனாக இருப்பேங்கிறது சந்தேகம்தான். என்னோட காதலை முழுசாக நீ உணரணும். ரொம்ப காக்க வைக்காம சீக்கிரமே என்கிட்ட வந்துடுடி. வெகு நேரமாக இவர்களின் வருகைக்காக காத்திருந்த பூமா வாசலிலேயே கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்தார். மா, ஜானுமணிக்கிட்ட பேசுனியா? சாதகமாக ஏதாவது சொன்னாளா? எப்படி இருக்கா இப்போ என்றபடியே அவர்களுடன் நடந்த பூமாவிடம் திரும்பிய விஷ்ணு, மா, கொஞ்சம் பாட்டி மூச்சு விட டைம் கொடு. வாசலையே இவ்வளோ கேள்வி கேட்டா நாங்கள் எப்படி உள்ளே வர்றது? பாட்டி ஏற்கனவே செம்ம டயர்டாக இருக்காமா. முதல்ல தீர்த்தம் கொண்டு வாயேன் ப்ளீஸ் என்றான் தன் அன்னையிடம். உனக்கு எங்கடா என்னோட நிலைமை புரிய போகிறது? நீங்கள் அப்படி கிளம்பி போனது என் கையும் ஓடலை காலும் ஓடலை. என்னாச்சோ ஏதாச்சோன்னு அதே நினைப்பா இருந்தேன் என்றார் ஒருவித அவசரத்துடன். மா, ரிலாக்ஸ். பாட்டியும் நானும் நச்சுன்னு நங்கூரத்தை போட்டுட்டு தான் வந்திருக்கோம். நிச்சயமாக மாமியும் சௌமியும் நிறைய யோசிப்பான் இதை பற்றி என்று சுருக்கமாக தன் தாயிடம் சொல்லியபடியே உள்ளே சென்றான் மைந்தன். நான் கேட்டதுக்கு ஆஞ்சநேயர் மாதிரி கண்டேன் செய்தேன்னு 2 வாரத்தில் சொல்லிட்டு போகிறான். இங்கிருந்து எனக்கும் மனசு அவ்வளவு அல்லாடித்து. எல்லாம் நல்லபடியாக முடியணுமேனு திருப்பதி பெருமாளுக்கு மஞ்சள் துணியில் பைசா முடிஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா எல்லாருமே சேர்ந்து போய் அவரை தரிசிச்சுட்டு வரணும் என தன் போக்கில் மகள் பூமா பேசியதில் பெருமிதம் கொண்டது பத்மாவதியின் தாயுள்ளம். தன் சகோதரன் மீது எவ்வளவு பாசம் கொண்டிருந்தாளோ அதற்கு சற்றும் குறையாமல் இன்றளவும் சகோதரனின் மனைவி மீது அவள் கொண்ட அன்பும் அக்கறையும் பத்மா அவர்களை நெகிழ செய்தது. சத்தேங்க வாடி பூமா, போயிட்டு வந்த அலைச்சல் அதான் உடனே ஆரம்பிக்கலிடையம்மா அந்த பேச்ச. உன்னோட மண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேறிண்டு வரா. சும்மா சொல்லக்கூடாது. என் பேத்தி தன்னோட அம்மாவை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறத நேரில் பார்த்ததும் என் மனசே நிறைஞ்சிடுது. குழந்தை எவ்வளவு சின்ன வயசில் அம்மாக்காக யோசிச்சிருக்கா. இது நம்ம ஒருத்தருக்கு கூட தோணலையே. சௌமி குட்டி எடுத்திருக்கிற இந்த முடிவு நல்லபடியாக நடந்து முடியணும். என் மாட்டு பொண்ணும் மனசு நோகாமல் தன்னோட நல்லதுக்கு தான் இதுன்னு சீக்கிரமே புரிஞ்சுக்கணும். இதை பார்த்துட்டா நானும் நிம்மதியோட கண்ணை மூடிடுவேன் என்ற பத்மாவதியிடம், மா, நல்ல காரியம் நடக்க இருக்கிறச்சே இது என்ன இப்படி சொல்ற என்ற மகளிடம், அசடு நெருப்புனா வாய் வெந்துடுமா? சரி, ரொம்ப அசதியாக இருக்கு, ஒரு டவரா காஃபி கொண்டாயேன் என்றார் தன் மகளிடம். தோ கொண்டு வரேன், அப்படியே மற்ற கதையெல்லாம் பேசலாம் என்று உள்ளே சென்ற மகளை பெருமிதத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அந்த மூதாட்டி. பரவாயில்லை, நம்முடைய வளர்ப்பு தப்பாக போகவில்லை. அண்ணன் தம்பி மனைவிகளை படுத்தி ஜாடை மாடையாக பேசும் சராசரி நாத்தனாராக அல்லாமல் அவர்களையும் தன் உடன் பிறந்தவர்கள் போல் பாவிக்கும் குணத்தை மெச்சிக்கொண்டார். இத்தனை வருடங்களில் தன்னால் ஆன உதவியை மதனிக்கு வேண்டிய வகைகளில் செய்து கொண்டுதான் இருந்தார் பூமா. ஜானகி துவண்ட பொழுதுகளிலும் அண்ணன் மறைந்த புதிதிலும் சௌமி மற்றும் ஜானகியிற்கு உறுதுணையாக நின்றது இவரே. அவர்கள் இருவரையும் வழியனுப்பிவிட்டு சோர்வாக மெத்தையில் சாய்ந்தார் ஜானகி. கதவோரமாக தயங்கியபடியே பார்த்தபடி நின்று இருந்தாள் சௌமியா. எதேச்சியாக திரும்பிய ஜானகிக்கு மகளை பார்த்ததும் மனது மிகவும் இளகியிருந்தது. ரொம்பவும் கடிந்து கொண்டு விட்டோம் அவளிடம் என்றது அவர் மனது. ஒரு சிறு அசைப்பில் இங்கே வா என்பது போல் செய்கை செய்ததும் தாய் பசுவை நோக்கி ஓடும் கன்றனை போல துள்ளி குதித்து தாயிடம் சென்று அவர் மடி சாய்ந்தாள். எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தாளோ. ஜானகியின் மடியினை சூடான கண்ணீர் நினைத்திருந்தது.
சௌமியின் தலை கோதி முகத்தினை தூக்கி அவள் கண்களின் கண்ணீரை துடைத்தார். என்னடா கண்ணா, அம்மா ரொம்ப கோவப்பட்டுட்டேனா என் குட்டிமா மேல? சாரிடா என்று சொல்லும் பொழுதே தேம்பினாள் அவரின் செல்ல மகள். மா, என்ன நீ எவ்வளவு வேணுனாலும் அடித்திட்டு, ஆனால் பேசாம மட்டும் இருக்காதம்மா, என்னால் தாங்க முடியல என்று மறுபடியும் அவர் மடி சாய்ந்தாள். மகளின் தலையை தடவி கொடுத்தபடியே பேசலானார். அழக்கூடாது குட்டிமா, எழுந்துரு, அம்மாவை பாரு. ஒன்றும் இல்லடா, எல்லாம் சரியா போயிடும், எங்க வா என்று ஆதரவாக அவளை அணைத்து கொண்டார். நான் ரொம்ப பயந்துட்டேம்மா, எங்க என் மேலே இருக்கிற கோவத்தில் பேசாமலேயே என்ன வெறுத்துடுவீங்களோன்னு. ஹாஸ்பிட்டலில் உங்களை அந்த நிலைமையில பார்த்ததும் என் உயிர் என்கிட்ட இல்லை. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவனும் நான் வாழ ஒரு பிடிப்புமே நீதானம்மா என்று மூக்கு விடைக்க விசம்பியபடியே பேசி முடித்தாள் சௌமியா. அவளை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்த ஜானகி தொடர்ந்தார். எப்போ என் பொண்ணு இப்படியெல்லாம் பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சா? இதெல்லாம் நியாயமா? நான் பேச வேண்டியது. உன் மேலே கோவப்பட்டு நான் எங்கடா போவேன்? எனக்கு மட்டும் யார் இருக்கா இந்த குட்டி தேவதையை தவிர? அசடாட்டை இனிமே இப்படி கண்ணை கசக்கக்கூடாது, சரியா என்ற அன்னையிடம் அவர் தோள் சாய்ந்து, இனிமே என் அம்மாவை எந்த விதத்திலையுமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், என் அம்மா கூட இருந்தாலே போதும் எனக்கு என்றவளை வாஞ்சியாக தடவி கொடுத்துவிட்டு, அம்மாக்கு மருந்து போடுற டைம் ஆயிடுத்து, கொஞ்சம் தீர்த்த கொண்டு வாடா சௌமி என்றதும் ஓடி சென்ற மகளை பார்த்தவருக்கு 23 வயது பெண் என்றதை மறந்து 3 வயது சௌமி குழந்தையாக இப்படி ஓடியதுதான் நினைவுக்கு வந்தது. மருந்துகளை விழுங்கிய சிறிது நேரத்தில் அப்படியே மெத்தையில் சாய்ந்து கொண்டு கண்ணயர்ந்தார். மாடிப்படிகளில் ஏறியபடியே சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் சௌமியா. எக்காரணம் கொண்டும் அம்மாவிடம் மறுபடியும் இந்த திருமணத்தை பற்றியோ ரேவதி பெரியம்மா பேசியதை பற்றியோ ஞாபகப்படுத்தவே கூடாது. முதலில் அம்மாவிற்கு சரியாகட்டும், அப்புறம் விஷ்ணு மற்றும் கௌதமிடம் இதை பற்றி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். அதுவரை முடிந்தவரை அம்மாவை நிம்மதியான மனநிலையில் வைத்துக் கொள்ளணும் என்ற தெளிவுடன் தன் அறைக்குள் நுழைந்தவளை முதலில் ஈர்த்தது சுவற்றில் மாட்டியிருந்த புகைப்படம்தான். தன்னை மீறி வெட்கம் தின்ன அதன் அருகே சென்று அவன் சுட்டி காண்பித்த அந்த படத்தை மெல்ல தடவியவளின் மனதில் குறுகுறுப்பு. அவனின் அணைப்பு, முதல் முத்தம், அவனின் பார்வை மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றாக அணிவகுத்து அவள் மனதை குளிர்வித்தது. இந்நேரம் அவனிங்கு இல்லையே என்ற ஏக்கம் ஒரு பக்கம், அடுத்து எப்பொழுது அவனை சந்திப்போம் என்ற தவிப்பு அவளை மாறி மாறி இம்சித்தது. கனவுகளில் தத்தளித்து கொண்டிருந்தவள் திடீரென்று சுயநினைவை அடைந்தாள். என்ன சௌமி இது? அவர்கிட்ட இந்த தூர விலகிற முடிவு எடுத்துட்டு இப்போ என்ன இங்கு நின்று கனவு காணிட்டு இருக்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எல்லாம் நம்ம திட்டப்படி சரியா நடந்த அப்புறம் ஒரு நொடி இதெல்லாம் இதுக்காக தான்னு விஷ்ணு நினைச்சா உன்னால தாங்க முடியுமா? எவ்வளவு சுயநலமா இருந்த சீன விஷ்ணு என்னை வெறுத்து ஒதுக்கிட்டா? வேணா சௌமி, இப்பவே இதோட நிறுத்திக்கோ. அவர் அம்மாக்காக எவ்வளவோ இந்த விஷயத்துல உதவி செஞ்சிருக்காரு, இன்னுமே செய்யறாரு. அதுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கோம். ஆனா அதுக்காக தான் இந்த உறவுன்னு எந்த ஒரு நொடியும் 2 பேருக்குமே தோணிடக்கூடாது. முதல்ல அவர்கிட்ட இதை தெளிவுபடுத்தணும் என்ற தலையை செலுப்பிக் கொண்டே தன்னை நிதானித்து கொண்டு கனவுகளிலிருந்து மீண்டாள். மீண்டு விட்டேன் என்பதாக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டாள். சுருக்கென்று ஒரு வலி மனதை வதைத்தது. விஷ்ணு மேல வந்த காதல் இப்போதான் எனக்கு தோணித்தா? ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி போய்கொண்டே இருக்குன்னா அவர் எனக்கானவர் இல்லைன்னு தானே அர்த்தம்? நிச்சயமானா போதுமா? அதுவும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி தானே? எத்தனை காலம்தான் மனசுல இந்த காதலை சுமந்து வலிகளை அனுபவிக்கிறது? இது அவருக்கு தெரியாமலே இருக்கட்டும், என்னுடைய போகட்டும். இந்த கஷ்டமும் அவர் மேல நான் வச்ச காதலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் வெளிப்படுத்திடவே கூடாது. அவர் நன்னா இருக்கணும் வாழ்க்கையில. என்ன கல்யாணம் பண்ணினா அவருக்கு நிறைய விதத்துல கஷ்டம், எந்த ஒரு சுகமும் நிம்மதியும் கிடைக்காது. அவர் நல்ல குணத்துக்கு ரொம்ப அருமையான அவருக்காகவே விரும்புகிற ஒரு பெண் அமையணும் என்று மனம் போன போக்கில் தன்னுள்ளே பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தாள். கடைசி வரியில் அவள் அறியாமல் தேம்பி தேம்பி அழுதபடியே தரையில் சாய்ந்தாள். ஒரு கட்டத்தில் சோர்ந்து அப்படியே உறங்கியும் போனாள் பேதை அவள். மாலையில் வெளியே கிளம்ப ஆயத்தமாகி கொண்டிருந்த பேரனிடம், விச்சுக்கண்ணா, பாட்டிக்கு இன்னொரு ஹெல்ப்டா, நாளைக்கு 1 மணி நேரம் நீ ஃப்ரீயா? எனக்கு கொஞ்சம் வெளியில் அழைச்சுண்டு போறியா என்றவரிடம், டார்லிங், என்னது இது புதுசாக பெர்மிஷன் எல்லாம்? வண்டியை எடுடானே எடுக்க போகிறேன், எங்கே போகணும்னு சொல்லுங்கோ, எத்தனை மணிக்கு என்று தனது பாட்டியிடம் கேட்டான் விஷ்ணு. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போனால் கூட போதும் ராஜா, நீ உன் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, ஒன்றும் அவசரம் இல்லை. முக்கியமான ஒருத்தரை பார்க்க தான் கூப்பிடுறேன் உன்னை என்றார் பீடிகையுடன். அப்படி யார் பாட்டி முக்கியமான ஆளு என்றவனிடம், சுந்தரராஜன்
என்று ஒரு வார்த்தை பதிலளித்து அவனுடைய முகத்தினை ஆராயத் தொடங்கியவரிடம், அங்க எதுக்கு பாட்டி இப்போ? மாமி கொஞ்சம் தேரட்டுமே. இப்போ போய் அவரை பார்த்து பிளான் எல்லாம் சொதப்ப போறது. ரிஸ்க் தேவையா? சௌமியா கிட்ட தர்மடி வாங்கி தராம விடமாட்டீங்க போல. இப்போதான் ஏதோ கொஞ்சம் சகஜமா என்கிட்ட பேசுறா. வைதஸ் கொலை வெறி பத்து உங்களுக்கு என்றான் உண்மையாகவே பீதியுடன். படவா, இப்போ என் பேத்தியை பார்த்தா அவ்வளவு பயமா? நான் தான் பர்ஃபார்ம் பண்ணுறேனே. ரொம்பலாம் பயப்படாத. இந்த மீட்டை பற்றி நமக்கு மட்டும்தான் தெரிய போகிறது. எல்லாம் நல்லதுக்கு தான் போகிறோம். நீ கூட வந்தால் மட்டும் போதும் என்றவரிடம், பின்றீங்க பாட்டி, நீங்கள் இன்றைய மங்கை. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக நாளைக்கு சாயங்காலம் டான்னு 4:30 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறேன். போதுமா? இப்போ கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். பாய் என்று கிளம்பிய பேரனை வாஞ்சியுடன் பார்த்து கையசைத்தார் பத்மாவதி. அன்று இரவே கௌதமிற்கு மறுநாள் மாலை தங்களின் வருகையை பற்றி குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான் விஷ்ணு. இது அவர்கள் 4 பேர் தவிர யாருக்கும் தெரிய வேண்டாம், முக்கியமாக சௌமியாவிற்கு என்று குறிப்பிட்டிருந்தான். அடுத்த நாள் மாலை சரியாக 4:30 மணிக்கு வீடு வந்து சேர்ந்ததும் முகப்பில் புத்தகம் வாசித்து கொண்டிருந்த பத்மாவதியிடம், ஹாய் டார்லிங், என்ன ரெடியாகி எனக்காக வெயிட்டிங் போல இருக்கு? ஜஸ்ட் 15 நிமிஷம் தாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா சூடாக ஒரு கப் காஃபி ரெடி பண்ணுவாங்களாம் என்றான் அங்கிருந்து தன் தாயை வம்பிழுத்தபடி. பாத்தியாமா உன் பேரன் குறும்ப, நேராக காஃபி வேணும்னு கேட்காம எப்படியெல்லாம் விட்டு போடுறான் பாரு. 2 பேரும் ஜாடிக்கேத்த மூடிதான் என்று சிரித்தபடியே எழுந்து சென்றார் பூமா. விரைவாக தயாராகி வந்த விஷ்ணு தன் தாய் கொடுத்த காஃபியை பருகிவிட்டு அவரிடம் சொல்லிக்கொண்டு பாட்டியுடன் கிளம்பினான். காரினை செலுத்தியபடியே, சொல்லுங்க பத்து, இந்த திடீர் மாநாடு எதுக்கு? என்ன முன்னெச்சரிக்கை தீர்மானம் எடுக்க போறீங்க? யார் கூட உங்க கூட்டணி என்று அவரை வம்பிழுத்து கொண்டிருந்தான். வால் ஒன்று தான் உனக்கு இல்லை. நீ உங்கள் அம்மா வயிற்றுல இருக்கிறச்ச சதா சர்வ காலமும் ராம ஜபந்தான். ராமாயணத்தில் ஒரு ராமதூதன் மாதிரி இங்கே நீ. என்ன புரியலையா? நான் அங்கே பேசின அப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். இப்போ சமத்தா ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு, சும்மா என்னை ஓட்டின்னு இருக்காத என்று அவனுக்கு சரிசமமாக பேசியபடியே பயணித்தார். அந்த நேரம் பார்த்து கௌதம் அழைக்க ஸ்பீக்கர் மோடில் ஆன் செய்து பேசலானான். கிளம்பிட்டோம் மச்சான், இன்னும் 1/2 hourல அங்கே இருப்போம் என்றவனிடம் கௌதம், இருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும்னு அப்பா சொல்கிறாருடா. உன்னை பற்றி கவலை இல்லை. பாட்டி என்ன மாதிரி சாப்பிடுவாங்க? இட்லி தோசை மாதிரி ஓகேவா, இல்லைனா பொங்கல் வைக்கட்டுமான்னு கன்ஃபார்ம் பண்ண சொன்னார் என்று கௌதம் சொல்லி கொண்டிருக்கும் போதே, இல்லை வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிடு என்று சைகை செய்தார். சற்று தடுமாறி என்ன சொல்வதென்று ஒரு நிமிடம் யோசித்தவன், ஜூஸ் மாதிரி போதுண்டா இன்னைக்கு. ஏன்னா பாட்டி ஏகாதசி விரதம், சாயங்காலம் வெறும் கஞ்சி அந்த மாதிரி தான். சாரிடா, அப்பா கிட்ட சொல்லிடு, நம்ம பார்த்துக்கலாம் அங்கே வந்ததும் என்றபடியே ஃபோன் கட் செய்துவிட்டு, ஏன் பாட்டி இப்படி டக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. நல்ல வேளை ஏதோ அந்த நேரத்துக்கு தோணுனதா அடிச்சு விட்டேன் என்றவனிடம், விஷ்ணு கண்ணா, பொதுவாக பேசி நிச்சயிக்கிற முன்னாடி கை நினைக்கிற பழக்கம் கிடையாது. எல்லாம் நல்லபடியாக முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ முக்கியமாக அங்கே போகிறதே சில விஷயங்களை பேசி முடிவு பண்ணத்தான் என்றார் அந்த மூதாட்டி. வாசலிலேயே வந்து வரவேற்றனர் சுந்தரராஜன் மற்றும் கௌதம். மரியாதை நிமித்தம் கை குவித்து பத்மாவதி அவர்களுக்கு வணக்கம் சொல்லி அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றனர் தந்தையும் மகனும். மானசீகமாக ஆசிர்வதித்து வரவேற்பறையில் உள்ள நீள்வெருக்கில் அமர்ந்தார். சகஜமாக பேசத் தொடங்கினர் வாலிபர்கள் இருவரும். பேச்சு பொதுவாக ஆரம்பித்து ஜானகியிடம் வந்தடைந்தது. கௌதம் தான் ஆரம்பித்தான். ஜானகி அம்மா எப்படி இருக்காங்க இப்போ? உடம்பு பரவாயில்லையா? வீட்டில் சூழ்நிலை எப்படி இருக்கு? அதற்கு விஷ்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக தேறிட்டு வராங்க. மருந்து கொடுத்துருக்காங்க 1 மாசத்துக்கு, அப்புறம் செக்கப் இருக்கு என்றான் பொதுவாக. பத்மாவதி அமைதியாகவே இருப்பதை கண்ட சுந்தரராஜன், முதல் தடவையாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்கம்மா என்றார். கொஞ்சம் தண்ணி முதல்ல குடிச்சுக்கிறேன்ப்பா, உட்கார்ந்து வந்ததில் அசதியாக இருக்கு என்றவரிடம் புன்னகை சிந்தி கௌதமை பார்க்க அவன் எழுந்து சமையலறை சென்று 2 டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் அவர்களுக்கு. பத்மாவதியே பேச்சை ஆரம்பித்தார். சுந்தரராஜன், உங்களை அப்படியே கூப்பிடலாம் தானே? என் மகன் வயசு தான் உங்களுக்கும், அப்படி தான் உங்களையும் பார்க்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் என் பேரப்பசங்க தான். நம்ம கௌதமியும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவ்வளவு வயசாகியும் எங்களுக்கெல்லாம் தோணாததை சிறுசுகள் இவ்வளவு பொறுப்பாக யோசித்து முடிவெடுத்திருக்கான்னா அவளுக்கு என்னாலான ஆதரவையும் துணையும் நிச்சயம் தந்தே ஆகணும். இதில் என் பங்கு ரொம்ப கம்மி. சில சமயம் வயசு மூப்புனால இதெல்லாம் யோசிக்கவே இல்லையோன்னு வருத்தமாகவும் பல நேரங்களில் குற்ற உணர்வும் மேலோங்கியிருக்கு. என் மாட்டு பொண்ணை பற்றியோ அவளோட உணர்வுகளை பற்றியோ யோசிக்காமல் அப்படியே காலத்தை வீணடிச்சிட்டோம். ஆனால் உங்களை மாதிரி நல்லவர் அமையணும்னு தான் தள்ளி போயிருக்கு. எல்லாம் பகவான் சங்கல்பம். அது நடக்க வேண்டிய நேரத்தில் தான் நடக்கும். மனுஷால மீறின சக்தி இருக்கவே தான் அது தெய்வம் முடிவு பண்ணுறதுன்னு சொல்கிறோம். சுந்தரராஜன், இப்போ எங்காத்துல கொஞ்சம் சந்தர்ப்பம் சரியில்லை.
போதாக்குறைக்கு ஜானகியும் சுகமில்லாம இருக்கா. நீங்க தப்பா எடுத்துக்காம அவகாசம் கொடுக்கணும். அதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடுறோம். என்னடா இப்படி கேட்குறாங்களேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். உங்களை இப்படி காக்க வைக்கிறதும் நியாயம் இல்லை. ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில எந்த முடிவு எடுத்தாலும் அது விபரீதமாகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்றவரிடம், என்னம்மா இது வார்த்தையெல்லாம்? நானும் உங்க மகன் வயசுதான்னு சொன்னீங்க. இதை சொல்ல நீங்க இவ்வளவு தூரம் சிரமப்படணுமா? எனக்கு உங்க நிலைமை நல்லாவே புரியுது. எவ்வளவு காலம் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. காத்திருக்க நான் தயார். இதுல என்ன இருக்கு? அவசரப்பட்டு பண்ற காரியமும் இல்லை. அவங்க உடம்பு தேறி வரட்டும், அவங்க மனசும் மாறட்டும். உங்க வீட்டிலையும் எல்லாம் சுமூகமாகட்டும். எனக்கு கௌதம் எப்படியோ அப்படிதான் சௌமியாவும். இதோ மாப்பிள்ளை தம்பி இருக்காரே, இவர் ஒரு படி மேலே. முதல் தடவை என்னை சந்திக்கும் போதே ரொம்ப பிடிச்சு போச்சு. சும்மா சொல்லக்கூடாதுமா, உங்கள் பேர பசங்க 2 பேரையும் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. விஷ்ணு தம்பி வந்து என்கிட்ட பேசும்போதே அவர் மாமி மேலே எவ்வளவு அக்கறை கொண்டிருக்காருன்னு புரிஞ்சுது. இப்படி ஒரு முடிவை எடுக்கிறது, அதுவும் நம்மளை போல சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் ரொம்ப பெரிய விஷயம். கௌதம் சௌமியா எவ்வளவு முயற்சி எடுத்தாங்களோ அதுக்கு துளியும் குறைவில்லாமல் இவரோட பங்கும் இருக்கு என்றார் பெருமிதத்துடன் விஷ்ணுவை பார்த்தபடியே. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அடுத்து என்ன செய்ய திட்டம்னு நாங்கள் கலந்து பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் என்ற பத்மாவதியிடம், நீங்கள் இவ்வளவு தூரம் வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இருங்கம்மா, இதோ வர என்று விட்டு உள்ளே சென்று அவர்களுக்காக மாதுளம் பழசாரை எடுத்து வந்தார். விஷ்ணு கௌதமிடம் ஏதோ கஞ்சாடை காட்ட, அப்பா சொல்ல மறந்துட்டேன். இது நல்லபடியாக முடிஞ்ச அப்புறம் அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம விஷ்ணு சௌமியா கல்யாணம். என்னடா நீ சொல்லி கொடுத்த மாதிரியே பேசிட்டேனா என்றதும் சாறு அருந்தி கொண்டிருந்த விஷ்ணுவிற்கு புரை ஏறியது. கௌதம், என்ன விளையாட்டுது பாரு, அவருக்கு புரை ஏறிடுச்சு. சாரி தம்பி என்றார் சுந்தரராஜன் தலையை தட்டி கொண்டே. பரவாயில்ல மாமா என்று சொன்னாலும் கௌதமை பார்த்து முறைத்து வைத்தான். டேய், நான் என்ன சொல்ல சொன்னா நீ என்னடா சொல்ற என்கிற ரீதியில் பரிதாபமாக பார்த்து வைத்தான். விஷ்ணு, நீங்க கேட்ட தி ஃபீனிக்ஸ் ப்ராஜெக்ட் புக் எடுத்து வச்சிருக்கேன் என்றான் கௌதம் ஜாடையாக. தேங்க்ஸ்டா, ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். வா, உன் ரூம்லேருந்து எடுத்துக்கொடு என்று அவசரமாக இருவரும் நகர்ந்ததை கண்டு பெரியவர்கள் இருவருக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. உள்ளே நுழைந்த அடுத்த நொடி கௌதமின் முதுகில் ஒன்று வைத்தபடியே, அடே நல்லவனே, என்னத்தை சொல்லி வச்சிருக்க? நான் என்ன சொல்ல சொன்னேன் உன்கிட்ட? என் புகழ் எல்லாம் அவிழ்த்து விடு. அதோட எஃபெக்ட் உங்க அப்பா எங்க கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்திலேயே நடத்தணும்னு சொன்னா இப்படியாடா சிக்க வைப்ப? மவனே, நீயா இப்போ வெளியே போய் டேமேஜ் ஆன என் இமேஜை சரிப்படுத்துற என்று சொன்ன விஷ்ணுவை குறும்பு சிரிப்புடன் பார்த்த கௌதம், எல்லாம் நம்ம பாட்டி அப்பா தானே, ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க மச்சான். கல்யாணம் எல்லாம் அதுவாக பெரியவங்க பார்த்து நடக்கணும். இப்படி மச்சன சிபாரிசில் சேச்சா என்றவனை கொலைவெறியுடன் பார்த்த விஷ்ணு, நீ சும்மா இருந்த மட்டும் போதுண்டா. உனக்கு இன்னும் சௌமியாவை பற்றி முழுசாக தெரியல. பெரியவங்க கல்யாணம் கூட சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் சௌமியாவை கன்வின்ஸ் பண்ணுறது இருக்கே, அப்பா கஷ்டம் என்றான் மலைத்து போய். என்ன மச்சான், இதுக்கே பெருமூச்சு விட்டா எப்படி? இன்னும் அவள் பின்னாலேயே ஓடணும், சுற்றி சுற்றி காதல் பண்ணணும், கெஞ்சி கெஞ்சி கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி எவ்வளவு வேலை உங்களுக்கு இருக்கு? எனர்ஜியை சேர்த்து வச்சுக்கோங்க என்றான் கௌதம் கேலியாக. கௌதமை முறைக்க மட்டுமே முடிந்த விஷ்ணுவிற்கு உண்மையில் இப்போது அவனது பேச்சில் உண்மை இருப்பதும் புரிந்தது. இருந்தபோதும் அவளை கட்டாயப்படுத்தியோ வற்புறுத்தியோ இந்த திருமணத்தை செய்ய அவனும் விரும்பவில்லை. அவள் மனதில் ஒளித்து வைத்திருக்கும் காதலை நிச்சயம் வெளிக்கொண்டு வர மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு கௌதமிடம், விட்டா நீயே அவளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்ப போல. அடே, என் வாழ்க்கையில விளையாடிடாதீங்கடா என்றபடி கும்பிடு போட்டு வெளியில் வந்தான். அவர்களிடம் விடை பெற்று கிளம்பிய பொழுது பத்மாவதி சுந்தரராஜனிடம், சீக்கிரமே நல்ல செய்தியோட வரோம், எல்லாத்துக்கும் நன்றி என்றவரின் கரம் பிடித்து, என்னுடைய அம்மா மாதிரி நீங்கள், என்கிட்ட நன்றியெல்லாம் இனி வேணாம், உடம்பை பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்ததே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு என்றபடி மனநிறைவுடன் அவர்களை வழி அனுப்பினர். வழி முழுவதும் அவர்களின் அந்த சந்திப்பை பற்றி பேசியபடியே வந்தனர் இருவரும். பாட்டி, உங்கள் கவலை புத்தீந்துதா? சுந்தரராஜன் மாமா ரொம்ப பொறுமையானவர். நிச்சயமாக நம்ம ஆத்து நிலைமையை புரிஞ்சுப்பாரு பாட்டி. அதுக்கு இல்லடா, என்ன இருந்தாலும் ஆத்து பெரியவாங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறனா அவரை நேரில் போய் பார்த்து சொல்லிட்டு வர்றது தான் மரியாதை. மனசு விட்டு நேரடியாக பேசிட்டா எதுவும் தேவலாம் இல்லையா என்றார் பேரனிடம். அது சரி, அதென்ன கௌதம் ஏதோ சொல்ல வந்து உனக்கு நன்னா பொறுக்கெடுத்து என்று வம்பிழுத்தார். பாட்டியின் கேள்வியில் மனதில் விழுந்த படபடப்பை மறைத்து கொண்டு, அது அவன் சும்மா என்னை கிண்டல் பண்ணுறான் பாட்டி, வேற ஒன்றும் இல்லை என்றவனிடம், இப்போ மச்சின ஆக போறான் இல்லையா, அதான் உன்கிட்ட கூடுதல் உரிமை என்றவரிடம், ஆமாமா என்றான் சிரிப்பினோடே.
அவர்கள் வீடு வந்து சேர இரவு 9 மணிக்கு மேல் ஆகியிருந்தது. பத்மாவதி சோர்வாக உணரவே நடந்தவற்றை சுருக்கமாக பூமா, ரங்கராஜன் மற்றும் ஸ்ரீனிவாசனிடம் சொல்லிவிட்டு வெறும் கஞ்சி போதும் என்று அறையினுள் சென்று படுத்து கொண்டார். விசில் அடித்துக்கொண்டே சௌமிய நினைவுகளுடன் கனவுலகுக்குள் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தான் அவளின் மனநிலை அறியாத அவளின் காதலன். கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு. தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா கண நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.